திருக்கோயில்களின் வெளிப்படையாக தேர்வுகளை நடத்தி நேர்முக பணியிடங்களுக்கு பணியாட்களை சேர்க்கும் விதமாக இந்த ஆண்டு திருக்கோயில் மற்றும் அவற்றின் கீழ் இயங்கும் கல்வி நிறுவனங்களின் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட வேண்டிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக விதிமுறைகளின்படி தகுதியான பணியாளர்களை வெளிப்படை தன்மையுடன் தேர்வு செய்வதற்கு திருக்கோயில் பணியாளர் தேர்வு வாரியம் இந்த ஆண்டு அமைக்கப்படும். திருக்கோயில் பிரசாத கடைகளில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதங்கள் பொது ஏலம் மற்றும் தனியார்களால் நடத்தப்பட்டு வந்ததை திருக்கோயில் வெளியே தயாரிக்கப்படுவதை தவிர்த்து திருக்கோயில்களுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தரமான பிரசாதம் வழங்கும் வகையும் சரியான விலையில் வழங்கும் வகையிலும் அந்தந்த திருக்கோயில் வளாகத்திலேயே திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலம் நேரடியாக பிரசாதம் தயார் செய்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு முதற்கட்டமாக 15 முதுநிலை திருக்கோயில்களில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதே போன்று இதர முதுநிலை திருக்கோயில்களிலும் இதே நடைமுறையில் திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலம் நேரடியாக பிரசாதம் தயார் செய்து வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த அவையின் வாயிலாக அறிவிப்பாக வெளியிட்டுக் கொள்கிறேன். திருக்கோயில்கள் நடத்தப்படும் 4 பள்ளிகளில் சுகாதார வளாகம், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, விளையாட்டு மைதானம், கலையரங்கம், தரைதளம் அமைத்தல், ஸ்மார்ட் போர்டு, கண்காணிப்பு கேமரா போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக 5.52 கோடி இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தற்போது வாடகை கட்டடத்தில் இயங்கி வருவதால் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் நிரந்தர கட்டடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்து சமய அறநிலையத்துறையின் பதிப்பக பிரிவின் மூலம் அச்சில் இல்லாத, இதுவரை அச்சிற்கே வராத திருக்கோயில் வரலாறு, பக்தி, தமிழ், இலக்கிய நூல்கள் என 108 அரிய நூல்கள் செம்பதிப்பாகவும் மலிவு பதிப்பாகவும் வெளியிடப்படும். அவற்றை மின்னணு நூல்களாகவும் தரவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்வதற்கான வழிவகை செய்யப்படும். முதுநிலை திருக்கோயில்களின் தல வரலாறு இத்துறையால் தமிழில் வெளியிடப்பட்ட நிலையில் வெளிமாநிலங்களும் மற்றும் வெளிநாட்டு பக்தர்களும் எளிதும் அறிந்து கொள்ளும் வகையில் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடப்படும். திருக்கோயில் வரலாற்று விளக்க அரங்கம் முக்கிய திருக்கோயில்களில் திருத்தல வரலாறு, பெருமைகள், வழிபாடு, சிற்பங்கள், ஓவியங்கள், கட்டிடக்கலை, மன்னர்களால் மேற்கொள்ளப்பட்ட திருப்பணிகள் மற்றும் அத்திருத்தங்களுடன் தொடர்புடைய பக்தி இலக்கியங்கள் ஆகியவற்றை பக்தர்களுக்கும் இளம் தலைமுறையினருக்கும் அடுத்த தலைமுறையும் அறிந்து கொள்ளும் வகையில் மேற்கண்ட சிறப்புகளை படக்காட்சிகளாகவும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் குரல் வழி விளக்கங்களாகவும் அறிந்து கொள்ளும் வகையில் மெய்நிகர் காட்சி தொழில்நுட்பம் விர்ச்சுவல் ரியாலிட்டி அடிப்படையிலான திருக்கோயில் வரலாற்று விளக்க அரங்கங்கள் உருவாக்கப்படும். திருக்கோயில் மற்றும் திருமணங்களுக்கு சொந்தமான யானைகள் புத்துணர்வு பெறும் வகையில் யானைகள் நலவாழ்வு முகாம் தேக்கம்பட்டி பவானி ஆற்றம்படுகையில் மீண்டும் நடத்தப்படும். இம்முகாமிற்காக 3 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி குழந்தைகளின் பசிப்பினியை போக்கிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் ஆண்டுதோறும் முக்கிய திருக்கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு பொது விருந்து அளிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.